வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே வாசனையாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கட்டாயம் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 தடவையாவது ரசம் வச்சு கொடுங்க. ரசம் கட்டாயம் சாப்பிடணும். மிளகு சீரகம் அதிகமாக சேருங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஃபீவர் எந்த ஒரு நோயும் வராது. ஸோ கட்டாயம் ரசம் சேருங்க. இப்போது ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது, இந்த ரசம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே தக்காளி நல்ல பழமாக இருக்கணும், புளி கம்மியாக ஊற்றணும், தக்காளி நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, நாட்டு தக்காளியை யூஸ் பண்ணுங்கள். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கணும், சீரகம், மிளகு, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நல்ல காம்போடு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ தக்காளியை நான் புளிஞ்சு விடுறேன். என்னால் புளிய முடியாததெல்லாம் நான் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ கொஞ்சமாக அதில் இருக்கணும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா லீஃப் விட காம்பை இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு விடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ஸ்டேஜில் அந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் காட்டின எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே மிக்சியில் போட்டுட்டேன் தக்காளியோடு சேர்த்து. இப்போ அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, வெந்தயம் வாசனைக்கு கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டுட்டு பெருங்காயம் அதிகமாக சேருங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணதை அந்த மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். அந்த வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஸ்மெல் வரும். ரசம் ரெடி ஆகிட்ட மாதிரி ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி புளிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் மேஜிக்கே பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடர் தான். இது போட்டாலே அந்த டேஸ்ட்டே அப்படியே மாறிடுது. கட்டாயம் 2 பிஞ்ச் சில்லி பவுடர் போடுங்க. மஞ்சள் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி போட்டாலும் சரி, நான் உடச்சி போடுவேன். அப்போ தான் அந்த காரம் அதில் இறங்கும். நம்மளுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடியும் 1 பிஞ்ச் தான் போடுறோம். அதில் பச்சை மிளகாய் 2 போடுங்க, இல்லை 3 வேணாலும் போட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. புளி கம்மியாக ஊற்றினா போதும், ஏன்னா தக்காளி நம்ம 3 போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரசம் ரெடி. கடைசியில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நுரை கட்டின உடனே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நான் அப்படி பண்ண மாட்டேன். அந்த சென்டரில் நுரை கட்டியிருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ஓப்பன் ஆகி அங்கே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். பாருங்கள், சென்டரில் அந்த பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கரண்டி வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணுங்கள். வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.